நீ பொழைச்சிக்குவியா? கட்சியில இருந்துக்குன்னு மூர்த்தி நமக்கு எதிராக வேலை செய்யறான் தலைவர். அவனை கொஞ்சம் தட்டி வைங்க. அவனை நான் பாத்துக்கிறியா? நீ போய் அடுத்துக்கிட்ட வேலையை பாரு. தம்பி, காளி பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமே நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோ நாட்டாம மூர்த்தி, 2 ஊருக்கும் கலவரம் மூட்டி பிரச்சனை பண்ண சொன்னாக்கா அந்த சேவியருக்கு மாலை மரியாதையோட அடக்கம் மட்டும் வந்துக்கிறேன். நான் அந்த 2 ஊர்காரங்களும் எப்படியாவது வெட்டிக்கின்னு சாவானுன்னு பார்த்தப்பா. திடீர்னு அந்த மாவட்ட செயலர் எப்படி வந்தான்னு தெரியலப்பா. வந்து காரியத்தை கத்துட்டாப்பா. என்னப்பா பண்ண சொல்ற? ஊருக்காரன் கிட்ட சுதாகர் கிட்ட பச்சோந்தி விஷயம் போடுற மாதிரி என்கிட்டயும் போடுறியா? பச்சை தண்ணி கூட பல்ல படாம உனக்காக வேலை பாக்குறேன். என்ன பச்சோந்தின்னு சொல்லிட்டியாப்பா? நம்ப மூர்த்தி, நான் உன் ஆளு. யோ நித்யா, கலவரத்தை மூட்டி எலெக்ஷன் நிறுத்தலாம் நினைச்சேன். ஆனா அந்த சுதாகர் வைஃப் தலைவராக்கி எம்எல்ஏ சீட் வாங்கிக்குவான். நான் ஒரு தடவை தோத்துட்டு காலம் பூரா மூளையில உட்காரட்டுமா? இந்த எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். அண்ணா அப்படின்னா தப்பா சொல்லிச்சுன்னு இப்ப மூஞ்சி தூக்கி வச்சு நிக்கிற. நீ குடிச்சிட்டு வந்து அப்படி பேசுறதுனால தான் அண்ணன் திட்டுச்சு. என் மேல தப்பு இல்லைன்னு சொல்ல. ஏமாக்கும் அக்காக்கும் தான் புரியல. அது கூட பரவாயில்ல. மாப்பி கூட என்ன பிடிக்காத போயிடுச்சு. அதுதான் எனக்கு தாங்கிக்கவே முடியல. நான் அவன் நல்லா ஆகணும்னு நினைச்சுதானே எல்லாத்தையும் பண்ணேன். அழுகாத மாமா. மாமா, அண்ணனுக்கு உள்ள ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்று பேசுறதுலாம் தெரியாது மாமா. அது ஏதோ கோவத்துல சொல்லிச்சு. ஏன் இங்க ஏன் ஒருத்தி சம்பாத்தியத்துல குடும்பம் ஓடுது? எதுனே அவன் ஸ்கூல்ல சேர்த்து யூனிஃபார்ம் ஃபீஸ் கட்டினதெல்லாம் அண்ணன் தானே. அதே நினைச்சு நிற்காத. இந்த மாதிரி நேரத்துல உருப்படியா அண்ணனுக்கு என்ன பண்ணலான்னு பாரு. அடுத்தது என்ன சரக்கு? என்ன கணியண்ணா போட்டாப்பா எடுத்துங்க. ராசு, நீ ஏன் இப்படி கவலைப்படுற? ஏதோ நம்ம கெட்ட நேரம் இப்படி நடந்துருச்சு. கனியும் நம்ம ஊருக்காரங்களும் ஒரு நாள் உன்னை நல்லா புரிஞ்சுப்பாங்கப்பா. சொல்ற ஐயா, தைரியமா இருங்க. மாமன் தயவு இருந்தா மலையும் ஏறலாம்னு சொல்லுவாங்க. கனியனை நல்ல மனுஷன். நல்ல மனுஷங்களை ஆண்டவன் ரொம்ப நாள் விட்டு வைக்கிறது இல்ல ராசு. உன்னை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு
என்கிட்டயே அவ்வளவு கேட்டாரு. கணி இங்க எதுக்கு வந்த? மூர்த்தியை பார்த்துட்டு போலான்னு வந்தனா. என்னத்துக்கு? எரிசுதுப்பா, என்னன்னு கேட்போம். மூர்த்தி, சுதாகரோட சூழ்ச்சினான்னு எனக்கு தெரியலப்பா. மூளை கட்டுத்தனமா அவன் சொல்றதை கேட்டுன்னு ஏதோ பண்ணிட்டேன்பா. என்னை பத்தி அவனுக்கு தெரியுமா மூர்த்தி? அதை தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருப்பா. உன்னதான்ப்பா கடவுளை நம்பி வந்திருக்கிறேன். எங்களை கை விட்டுறாதப்பா. ராசு பாவப்பா. என்னாலதான் எல்லாத்தையும் எழுதிட்டு நான் தேர்தல் நிக்கிறேன்ப்பா. அவனை காப்பாத்துறதுக்கு ஆதரவு வேணும்ப்பா. நான் சரின்னு சொன்னேன். அதான் கனி என்ன நான் கத்தியா பார்த்தது. அந்த சுதாகர் சும்மா விடக்கூடாது. உங்களோட இவ்வளவு துக்கத்துக்கும் அவன் தான் காரணம். நம்ம வேலுதான் கனி என்ன அருண் கூப்பிட்டு போனது பாத்துக்கிறாரு. ஆமா ராசு, கனி அண்ணா வழக்கம் போல அன்னைக்கு பாருக்கு வந்திருந்தாப்ல. சரக்குலாம் வேணா வேலு, என் மாப்பி எப்படியாவது ஜெயிக்கணும். உங்க ஆளுங்க கிட்ட சொல்லி பாட்டி ஏமானிக்கிற சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லி. இதுக்கெல்லாம் எதுக்குண்ணே கயத்து குமார? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பா செய்யறேண்ணே. நன்றிப்பா. என்ன சரக்கு போட்டுறாப்பா? இன்னொரு 30 ரூபா கொடு. என்ன கனி, ஒயின் ஷாப்பை ஓட்டு வங்கியா மாத்தினுக்கிற? சுதாகரன் கால் பண்ணாரு, உங்ககிட்ட தனியா ஏதோ பேசணுமா? என்ன யோசிக்கிற கனி? வா, அட வாப்பா. ராசு, கனி என்ன தானா சாகல, அந்த சுதாகர் தான் செஞ்சுக்கிறான். இன்னும் என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. அவன் முந்திரத்துக்குள்ள நீ சுதாரிச்சுக்க. மாமா என்னடா ஆறுமுக காசை திருப்பி கொடுத்துட்டானா? ஊராட்சி உழையிற போற காசை கோயிலுக்கு செலவு பண்ண மாட்டாங்களாம். அவன் பேச கேட்ட மற்ற வாரில் திருப்பி கொடுத்தாங்களாம். சேவியரோட அக்கா அவங்க ஜனங்கிட்ட பேசி வச்சுக்குது. அழிக்கிறதுக்கு இல்ல அரசியல், நம்ம எல்லாரையும் வாழ வைக்கிறது தான் அரசியல். சக மனுஷனோட துக்கத்துல பங்கேற்றுக்கிட்டு நம்ம நடராசனுக்கே நம்ம எல்லாரும் ஓட்டு போடணும். புது ஓட்டு இப்ப ராசுக்கு தான் விழும். கனி சத்தத்துக்கு பின்னால நல்லூர் ஜனங்களுக்கு ராசு மாதிரி இருந்த கோவம்புறா இப்ப அனுதாபமா மாறிச்சுனா. பொழுது வஞ்சி எலெக்ஷன் வந்துச்சு, நீ தோத்துருவனா? மூர்த்தி கால் பண்ணான். கனி சத்தத்தை காரணம் நீதான் சொல்றான். இப்ப ராசு பின்னாடி நல்லூர் பஞ்சாயத்து மொத்த பேர் இருக்குதுன்னு பேசுறாங்க. உன்னை நம்பி பெரிய பொறுப்பை கொடுத்த மாதிரி என்ன அடிக்கணும். நீயும் கொப்பன மாதிரி வீட்லயே கடை. என்னாச்சு மாமா? ராச சமசூட எடுத்துட்டு வந்துக்கிறேன். அந்த 2 நாயும் அடிச்சுன்னு சாவட்டும். ராசு, மூர்த்தி சொல்றதுல உண்மை இருக்குன்னு தோணுது. அந்த அருணை பிடிச்சி விசாரிச்சோம்னா கனிக்கு என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியும். அவன் சுப்புலாட்சியில் இருக்கிறதா கேள்விப்பட்ட ராசு. சார், வெளியூர் பசங்களோட அருண் 2 நாள் இங்கதான் தங்கியிருந்தான். அந்த பசங்களை பார்த்தா கூலி படம் மாதிரி தெரியுது சார். அவங்க கூலி படம் எப்படி தெரியும் உங்களுக்கு? இப்ப அருண் எங்க? இதுதான் ஆளு, நல்லா பாத்துக்குங்கடா. சுதாகரனுக்கு ஓவரா குறைச்சல கொடுக்குறான். பாய எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி செய்யணும். நைட்டுக்குள்ள முடிக்க சொல்லி அண்ணன் சொல்லிட்டாரு. வண்டியை திருப்பி வைக்கிறேன், சீக்கிரம் வந்துருங்க. யாரோ நம்மள ரவுண்ட் கட்டாங்க. எத்தனை பேரா இருந்தாலும் சரி மொத்தமா போலி போட்டுருங்க. கரண்ட் போனதுக்கே பேச்சம் பண்ணிக்கிறானுங்க. சடையாண்டி இந்தா